ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இப்போ பிக் பாஸ் சீசன் 9லேருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. தமிழில் நீங்கள் பிக் பாஸ் நடத்துவீங்களோ இல்லை நடத்த மாட்டீங்களோ, இல்லை விஜய் டிவியில் போடுவீங்களோ, இல்லை கலர்ஸ் தமிழில் போடுவீங்களோ, இல்லை போடாமல் கூட போங்கப்பா, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. ஆனால் நாங்கள் இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் ரொம்ப சீக்கிரமாக தொடங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கில் பிக் பாஸ் இருக்கு இல்லையா, நம்ம நாகார்ஜுனா அவர்கள் அவங்க வேக வேகமாக வேலை செஞ்சு ஜூலை மாதமே ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நேற்றுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விரைவில் பிக் பாஸ் சீசன் 9 தொடங்க போகுது தெலுங்குல. அதனால ஆடியன்ஸே நீங்களாம் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்குல தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இது, எப்பயுமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் தொடங்குவாங்க தமிழை விட கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக தொடங்குறாங்கன்னு தெரில. ஒருவேளை நாகார்ஜுனா சார் கால் சீட் கொடுத்தாரா என்னமோ தெரில. அதனால கூட வாங்க சார் சீக்கிரமாக பிக் பாஸ் சீசன் 9 முடிச்சு விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் படங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்களோ என்னமோ தெரில. பட் நம்மளுடைய தமிழில் எந்த விதமான முடிவுகள் வந்த பாடம் இல்லவே இல்லை. ஏன்னா இந்த ஷோ விஜய் டிவியில் நடக்குமா, இல்லை கலர்ஸ் தமிழில் நடக்குமா, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட்டாக வருவாரா, இல்லை வேறு யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன நியூஸின் பிரகாரம் சில விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ல் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட்டாக இருந்தாப்புல. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ்லேயே விஜய் சேதுபதி அவர்கள் தான் அடுத்த சீசனையும் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ஹையர் எண்டர்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் விஜய் சேதுபதி அவர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் 99% இருந்துகிட்ருக்கு. மேபி அவர் வராமல் போனார் அப்படின்னா அது சிம்பு கைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வட்டாரங்கள் பேசிகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த விஜய் டிவியில் இதுக்கப்புறம் பிக் பாஸ் வராது, இதுக்கப்புறம் கலர்ஸ் தமிழில் தான் பிக் பாஸ் ஷோ பண்ணுவாங்க. ஏன்னா ஹாட் ஸ்டார் அதை வாங்கிட்டாங்க, நம்மளுடைய அம்பானி வாங்கினதுனால இதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார்லேயும் அதுக்கப்புறம் கலர்ஸ் தமிழில் மட்டும்தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மேபி உண்மையாக கூட இருக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம்பா. விஜய் டிவி ஆல்ரெடி ஒரு பெரிய டிவி, தமிழ் டிவிகள்லேயே ஒரு நல்ல டிவி அதுதான் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அந்த டிவியில் இருக்கக்கூடிய ஷோவை நான் தூக்கிட்டு போய் கலர்ஸ் தமிழில் போட்டு அந்த ஷோவை அடிக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பிக் பாஸ் சீசன் 9 கம்பல்சரி விஜய் டிவியில் தான் ஒளிபரப்ப போகிறாங்க. அண்ட் ஹாட் ஸ்டாரில் லைவ் 24/7 பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இதை வச்சு யாரும் குழம்பிக்கொள்ள வேண்டாம். அதுக்கடுத்ததாக முக்கியமான விஷயம், ஆடிஷன்லாம் தொடங்கி விட்டாங்க. பட் ஃபேக் கன்சல்டன்ட் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அதாவது பணம் கொஞ்சம் கொடுங்க அப்போ தான் நாங்கள் ஆடிஷனுக்கு உள்ளார கொண்டு போகுவோம். இப்போ பிக் பாஸ் சீசன் 9 ஆடிஷன் தொடங்கிடுச்சு, நீங்கள் எங்ககிட்ட பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சில பல ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் ஓப்பன் பண்ணி சில பல பேர் அதில் ப்ராடக்ட் வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பிக் பாஸை நான் ஃபாலோ பண்ணுறேன், அதனால் நான் பிக் பாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி காசை கரியாக்கி அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கு போகிறீங்க. ஓகே கைஸ், லேட்டஸ்ட்டாக கிடைச்ச அப்டேட் இதுதான். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.